ஹலோ. இன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே சோறுனே போயிடுச்சு. சண்டே ஆனால் போதும் மிலானுக்கு ஓடி வந்துடுவோம். இங்கே தான் நம்ம நாளோட முதல் சோறு கொர்னேட்டோ. இங்கே நம்ம இட்டாலியன் மாமி வந்து நமக்கு ஒரு மார்மலேட் க்ரொசாண்ட் வாங்கி கொடுத்தாங்க. சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் அதை தின்னுட்டே நாங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு காரில் ஏறிட்டு சாக்லேட் சாப்பிட்டு பீட்சா சாப்பிட வந்துட்டோம். கடை ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் பார்த்த உடனே சரி இங்கே பீட்சா செமையாக இருக்கும்னு தோணுச்சு. வந்தவுடனே காம்ப்ளிமெண்ட்டாக இந்த ஒரு க்ரஸ்ட் கொடுத்தாங்க, பீட்சா க்ரஸ்ட்டு. இது என்னமோ தெரில, தோசை மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் ஸ்பெகட்டி கார்பனேரா, அதுக்கப்புறம் பீட்சா. சாப்பிட முடியாத காரணத்தினால் பேக் பண்ணிட்டோம். அப்புறம் தலைவரோட கசின் வீட்டுக்கு வந்தோம். வீடு வேறு லெவலு. இங்கே கொடுத்த ஸ்நாக்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுமே. இதோ பாருங்கள். அண்ணன் இதெல்லாம் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு கை சாக்லேட் பக்கம் தான் போச்சு. மீண்டும் க்ரொசாண்ட், நிறைய ஸ்வீட்ஸ். இந்த ஊரோட ஃபேமஸ் ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதில் இது ஒன்று. இதெல்லாம் சாப்பிட்டே எனக்கு செம வயிறு ஃபுல்லு. சரி ஜீரணமாகறதுக்காக திருப்பி நடந்து போனோம். எங்கடா கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு பார்த்தா மிலான் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஃபுல் டைம் இந்த தண்ணி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இங்கே வந்துட்டு மீண்டும் ஒரு கெஃபே போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஐயோ செம ஃபுல்லு. இருந்தாலும் சரி பார்த்தோன்னே ஆசையாக வந்துருச்சு. நானும் ஒரு ஸ்ட்ராபெரி ஷேக் மாதிரி ஏதோ ஆர்டர் பண்ணி குடித்தேன். நல்லா தான் இருந்துச்சு. இது தலைவரோடது. அப்புறம் நல்லா திருப்தியாக இன்றைக்கி நாள் ஃபுல்லாக சாப்பிட்டு மீண்டும் வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் மிலான் சென்ட்ரல் ஸ்டேஷன். நைட்டில் இப்படி தான் இருக்கும். சரி இன்றைக்கி அவ்வளோதான். மீண்டும் சந்திப்போம். சாவ்.